Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la நம்ம example 3.8 பார்க்க போறோம். This is from chapter 3 algebra in 10th standard mathematics. So இதுல நமக்கு again ஒரு simultaneous equation in 3 variables கொடுத்திருக்காங்க. இத சால்வ் பண்ணி நம்ம x y z கண்டுபிடிக்கணும். பட் இது ஒரு யூனிக்கான எக்ஸாம்பிள். ஏனா நார்மலா x y z நியூமரேட்டர்ல இருந்தா நாம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் 3.7 3.6 அந்த மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். பட் இங்க xyz வந்து டினாமினேட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர்ல இருக்கிற மாதிரியான ஒரு வேரியபிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால லெட் 1/x ஈக்குவல் டு p, 1/y ஈக்குவல் டு q, 1/z ஈக்குவல் டு r. ஸோ இதை இப்படி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நான் ரீரைட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறப்போ p/2 plus q/4 minus r/3 equal to 1/4. So 1/x க்கு பதிலா p போட்டிருக்கேன், 1/y க்கு பதிலா q and 1/z க்கு பதிலா r. So இதை நம்ம simplify பண்ணி எழுதணும்னா நமக்கு 2, 4, 3 க்கு LCM வந்து 12. So fractional simplification பண்றப்போ நமக்கு 6p plus 3q minus 4r divided by 12 is equal to 1/4. 6p plus 3q minus 4r is equal to 3. So this is equation 1. Similarly 1/x equal to 1/3y. அதில் நம்ம இதை substitute பண்ணி so 1/x equal to 1/3y அதுலேயும் இந்த கண்டிஷனை நம்ம substitute பண்ணி எழுதுனோம்னா நமக்கு p is equal to q/3 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 3p equal to q கிடைக்கும். This is equation 2. And again இந்த third equationையும் நம்ம அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறப்போ we get p minus q/5 plus 4r is equal to 2/15. ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எழுதுறப்போ 2/15 எனக்கு 32/15 கிடைக்கும். ஸோ இதை நான் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரப்போ ஃப்ராக்ஷனல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ 5 தான் எல்சிஎம். 5 தான் எல்சிஎம்னா 5p minus q plus 20r whole divided by 5 is equal to 32/15 and 5p minus q plus 20r is equal to 32/3. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்தராக ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம நார்மலான ஹோல் நம்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ 3ஐ வந்து நான் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணால் ஐ கெட் 15p minus 3q plus 60r equal to 32. So this is equation 3. So நமக்கு 3 equation கிடைச்சிருச்சு. Equation 1 6p plus 3q minus 4r is equal to 3. Equation 2 3p equal to q. And equation 3 15p minus 3q plus 60r equal to 32. ஸோ நம்ம 3 ஈக்குவேஷன் கிடச்சிட்டா இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்ஸ்டியூஷன் மெத்தட் அது எலிமினேஷன் மெத்தட் வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் q equal to 3p இருக்கிறதுனால இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த q equal to 3pங்கிற செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் ஸோ புட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1 அண்ட் 3. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 6p plus 3q minus 4r equal to 3 and q க்கு பதிலாக 3p போட போகிறோம். ஸோ பிகாஸ் இங்கே அதான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஈக்குவேஷன் q is equal to 3p. ஸோ q க்கு பதிலாக 3p சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6p plus 3 times 3p minus 4r equal to 3 and இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா I get 6p plus 9p it is 15p minus 4r equal to 3. This is equation 4. அதே மாதிரி equation 3ல நம்ம equation 2 substitute பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். So equation 3
it is 15p minus 3q plus 60r equal to 32. இதுதான் equation 3. இதில் again equation 2 substitute பண்ணா we get 15p minus 3 times 3p plus 60r equal to 32. So 15p minus 9p, it is 6p plus 60r equal to 32. So நம்ம இதை further simplify பண்ணலாம். எப்படின்னா whole equation நம்ம divided by 2 பண்ணலாம். பண்ணா நமக்கு 6 by 2 it is 3p plus 60 by 2 it is 30r equal to 32 by 2 it is 16. So this is equation 5. So equation 5 and equation 4ல நமக்கு pr இருக்கு and equation 4லயும் நமக்கு இங்க pr இருக்கு. So equation 4 and 5 சால்வ் பண்றது மூலமா நம்ம p and r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So அது எப்படின்னு பார்ப்போம். நார்மல் எலிமினேஷன் மெத்தட் தான். பிகாஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் 4 நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். டைரெக்டாக இட் இஸ் 15p minus 4r equal to 3 and equation 5 நான் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நான் p வேரியபிளை எலிமினேட் பண்ணுற போகிறேன். ஸோ p ஓட கோஃபிஷியன்ட் இஸ் 15. ஸோ இங்கே p ஓட வேரியபிள் வந்து 3. ஸோ அதை நான் 15ஆக மாற்றணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 15p plus 150r equal to 80. ஸோ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும் பிகாஸ் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறப்போ p வேரியபிள் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் minus 4r minus 150r it is minus 154r which is equal to minus 77. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா r is equal to minus 77 by minus 154 which is equal to 1 by 2. Minus minus cancel ஆயிடும். 77 2s are 154. So 1 by 2 கிடைக்கும். So r is equal to 1 by 2 கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 இல்லை ஈக்குவேஷன் 5ல் r equal to 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணால் p வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 4 is given as 15p minus 4r is equal to 3 இல்லையா? இங்கே r equal to 1 by 2 substitute பண்ணால் 15p minus 4 times 1 by 2 is equal to 3. cancel பண்ணுறப்போ 2. it is 15p minus 2 is equal to 3. 15p is equal to 2 அந்த பக்கம் போச்சுன்னா it is 2 அந்த பக்கம் போச்சுன்னா it is 3 plus 2 we get 5. simplify பண்ணா p is equal to 5 by 15 it is equal to 1 by 3. so இதிலிருந்து என்ன எழுதலாம்னா p is equal to 1 by 3. so p value கிடைச்சிருச்சு. now நம்ம q value மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் because r value 1 by 2 கண்டுபிடிச்சிட்டோம். p value 1 by 3 கிடைச்சிருச்சு. now q value மட்டும் கண்டுபிடிக்கணும். q நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பிகாஸ் நமக்கு q-க்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா 3p is equal to q. so p value வச்சு நம்ம q கண்டுபிடிக்கலாம். so from equation 2 q is equal to 3p. p ஓட வேல்யூ நமக்கு தெரியும். so it is 1 by 3. cancel பண்ணா we get 1. therefore q is equal to 1. so நமக்கு p is equal to 1 by 3 கிடைச்சிருக்கு. q is equal to 1 கிடைச்சிருக்கு. r is equal to 1 by 2. பட் நம்ம x y z ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு தெரியும் நம்ம ஸ்டார்டிங் இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே எப்படி கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 by x is equal to pன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணால் x is equal to 1 by p ஆகிடும் கரெக்டா? ஸோ p ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? it is 1 by 3. ஸோ அப்போனா that implies x is equal to reciprocal of 1 by 3. that means x is equal to 3. ஓகே. ஸோ அதே மாதிரி 1 by y is equal to qன்னு எடுத்திருந்தோம். அப்போனா y is equal to 1 by q இல்லையா? அப்போனா 1 ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ y is equal to 1 by 1. that implies y is equal to 1. similarly 1 by z is equal to rன்னு எடுத்திருந்தோம். ஸோ z is equal to 1 by r. that implies z is equal to reciprocal of 1 by 2. that implies z is equal to 2. so finally x y z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து
x is equal to 3, y is equal to 1, z is equal to 2. So this is the final answer for example 3.8. Thank you.